ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுபான கிளப்பால் தமிழக அரசுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போவதாக தகவல்கள் கசிந்திருக்கு. ஸோ வருமானத்தை பெருக்க இப்போ இருக்கக்கூடிய சிஎம் விஜய் அவர்கள் போட்ட அதிரடி உத்தரவு இதுதான் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் ஒரு எச்சரிக்கை நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஸோ அந்த எச்சரிக்கை நியூஸை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நியூஸை ஃபுல்லாக பாருங்கள். என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. வாங்க என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு கூடுதலாக வசூலிக்கப்படக்கூடிய 10 ரூபாயை நிறுத்த முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அது அனைவருக்குமே தெரிஞ்சது தான். இதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். இதனை ஈடு செய்ய சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் மதுபான கிளப்புகளிடமிருந்து அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பெருக்க அதிரடியாக வேறு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் கூடுதல் முதன்மை செயலாளர் கே மணிவாசன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதில் சென்னையில் உள்ள மதுபான கிளப்புகளில் ஆண்டு சிறப்பு உரிம கட்டணம் ரூ. 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட இந்த கட்டண விகிதங்கள் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அமலுக்கு வந்திருக்கு. தமிழகத்தில் மதுபான விநியோகம் செய்யக்கூடிய கிளப்புகளுக்கு தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு மதுபான உரிமம் மற்றும் அனுமதி ரூல்ஸில் 1981 படி கிளப்புகளுக்கு ஆண்டுக்கு சிறப்பு உரிம கட்டணமாக இதுவரை 15 லட்சம் வசூலிக்கப்பட்டு வந்தது. இதுதான் தற்போது 30 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் 10 லட்சத்துக்கும் மேலான மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட கிளப்புகளுக்கான சிறப்பு உரிம கட்டணம் 25 லட்சமாகும். 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகராட்சி உட்பட்ட கிளப்புகளுக்கு கட்டணம் 20 லட்சமாகும். பேரூராட்சிக்கு உட்பட்ட கிளப்புகளுக்கு ரூ. 50 லட்சமாகும். பிற பகுதிகளில் ரூ. 10 லட்சமாகும். இந்த மாதிரி கட்டண நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. அதே வேளையில் 10,000ஆக இருக்கக்கூடிய விண்ணப்ப கட்டணம் இப்போ 30,000ஆக இருக்கவும் லைசன்ஸ் கட்டணம் உள்ளிட்டதில் எந்த மாற்றமும் செய்யப்பட இல்லைங்கிறது உறுதியாயிருக்கு. இதன் மூலம் மாநில அரசுக்கான வருவாய் அதிகரிக்க இருப்பதாக தகவல்கள் கசிந்திருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பில் டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 வாங்குவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் இப்போ வெளியாயிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மதுபான விற்கக்கூடிய கிளப்புகளிடமிருந்து கூடுதலாக கட்டணம் வசூலிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு முன் தேதியிட்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கு. முன்னதாக கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மார்க்கில் பாட்டிலுக்கு 10 கூடுதலாக வசூலிக்கப்பட்டது. இதனை தடுத்து நிறுத்துவதற்காக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு வாக்குறுதி அளித்தது. ஆட்சிக்கு வந்த பிறகு பாட்டிலுக்கு 10 கட்டணம் வசூலிப்பதை தடுத்து நிறுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. 10 கூடுதலாக வசூலித்தால் முதல்ல சஸ்பெண்ட், அப்புறம் பணி நீக்கம், இந்த மாதிரிலாம் நிறைய நடவடிக்கை எடுப்பதாக மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அதனால் இப்போ டாஸ்மார்க்கில் 10 ரூபாய் வசூல் செய்யப்படுவது கிடையாது. மேலும் டாஸ்மார்க்கில் மதுபானம் எம்ஆர்பி விலையில் தான் விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் தமிழக அரசுக்கான வருவாய் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அதனை ஈடு செய்ய முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் உட்பட மதுபான விற்கக்கூடிய கிளப்பிற்கான சிறப்பு உரிம கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தியுள்ளது, அதிகரித்துள்ளது. இது அந்த 10 ரூபா வசூல் பண்ண முடியாத இடத்துல இந்த பணம் வர்றதுனால ஓரளவு ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம் செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது கரெக்டாக என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொது வாழ்க்கையில் தனிப்பட்ட மகிழ்ச்சிங்கிறது காட்ட முடியாது. குஷ்புவை விமர்சித்தவங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் பயங்கர கண்டனத்தை எழுப்பிட்டுருக்குறாங்க. இதுவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது. ஸோ அப்படி என்ன அப்படிங்கிற நியூஸையும் வாங்க பார்க்கலாம். பிரபல நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்பு சுந்தர் தனது மகளின் திருமண நிகழ்வின் போது பகிர்ந்த புகைப்படங்களுக்கு சமூக வலைத்தளங்களில் எழுந்த விமர்சனங்கள் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருவருடைய தனிப்பட்ட மகிழ்ச்சியை பொது சூழலோடு முடிச்சு போட்டு விமர்சிப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. குஷ்புவின் மகள் அவந்திகாவின் திருமணம் கோவாவில் கோலாகலமாக நடைபெற்றது.
இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை குஷ்பு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதே சமயத்தில் திரையுலகத்தை சேர்ந்த சில பிரபலங்களின் மறைவு மற்றும் துயரமான சூழல் நிலவியதால் இப்படிப்பட்ட சூழலில் திருமண புகைப்படங்களை வெளியிடலாமா என்ற தோணியில் சிலர் விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த குஷ்பு, மறைந்த பிரபலங்களை எனக்கு தெரியாதா அல்லது அவர்களோடு எனக்கு தொடர்பில்லையா என்று வினாவினார். துயரமான நேரங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் கடமைகளை செய்ய வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை அவர் சுட்டி காட்டினார். ஒரு மனிதரின் வாழ்வின் மிக முக்கியமான நிகழ்வான மகள் திருமணத்தை மிகுந்த மன அழுத்தத்திற்கு மத்தியிலோ ஊடகங்களின் கண்களுக்கு மத்தியிலோ எதிர்கொள்ள வேண்டியிருப்பது சாதாரண விஷயமல்ல. தங்கள் குடும்ப நிகழ்வுகளையே முழுமையாக அனுபவிக்க முடியாமல் சமூகத்தின் ஒழுக்க காவலர்களிடம் விலக்கு அளிக்க வேண்டிய நிலைக்கு பிரபலங்கள் தள்ளப்படுவது மிகுந்த வேதனைக்குரியது. திரையுலக பிரபலங்கள் என்றாலும் அவர்களுக்குன்னு தனிப்பட்ட உணர்வுகள் மற்றும் கொண்டாட்டங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துயரம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் உலகம் நின்று விடுவதில்லை. திருமணங்கள் போன்ற நிச்சயிக்கப்பட்ட நிகழ்வுகளை தள்ளி போட முடியாது என்பதை விமர்சகர்கள் உணர்ந்தால் அவசியம். மற்றவர் மகிழ்ச்சியில் பங்கெடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அதை சிதைக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும். பொது வெளியில் வாழ்பவர்கள் ஒவ்வொரு அடியையும் மிகவும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மதிப்பதும் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்ப்பதுமே ஆரோக்கியமான சமூகத்திற்கு அழகு. இந்த மாதிரி அதிரடியாக நாக்கப்படுங்கிற மாதிரி குஷ்பு அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி குஷ்பு கேட்டது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்ட் தான். ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த நேரத்தில் துக்கம் நடந்துருச்சுங்கிறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது. உங்களோட கருத்துக்களையும் உங்களோட மகிழ்ச்சியும் நீங்கள் ஷேர் பண்ணுறது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி குஷ்புக்கு நிறைய ஆதரவோடு கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி பாக்கியராஜுடைய இறப்பு அன்னைக்கு இவங்க ஃபோட்டோவெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணதுனால தான் இந்த சர்ச்சையே எழுந்தது. ஸோ குஷ்பு பண்ணது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். குஷ்புவுடைய மகள் திருமணத்தில் கடைசியாக பாக்கியராஜ் கலந்ததுக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் காலையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். அதனால் இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு பல்ல இந்த மாதிரி ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது கரெக்டாக எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.